உங்கள் வாழ்க்கையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் வரப்போகிறது. நீங்கள் இழந்தது திரும்ப வரும் நேரம் இது. ஆனால் அதற்கு முன் ஒரு சின்ன ஆபத்து இருக்கிறது. அதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மேசம் ராசிக்காரர்கள் தீயின் சக்தியை உடலிலும் மனதிலும் தாங்கி நிற்கும் அற்புதமான மனிதர்கள். இவர்களை பற்றி பேச ஆரம்பித்தாலே முதலில் நினைவுக்கு வருவது அவர்களின் அடக்க முடியாத தைரியம், எதற்கும் அஞ்சாத மனநிலை, முன்னேற வேண்டும் என்ற தீவிரமான ஆசை. வாழ்க்கையில் எந்த தடையும் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறும் தன்மை இவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது. இவர்களின் உள்ளம் எப்போதும் தீப்பொறி போல் எழுந்து கொண்டே இருக்கும். அந்த எரிச்சல் கோபமாக மட்டுமில்லை, அது முன்னேற்றத்தின் சக்தி. இவர்களை ஒருவர் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஒரு பெரிய பலமாக மாறுவார்கள். இவர்களின் ஆளுமை அப்படிப்பட்டது. கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக தெரியக்கூடிய கவர்ச்சி, பேசாமல் இருந்தாலும் மற்றவர்களை ஈர்க்கும் ஒரு மர்மமான சக்தி. மேசம் ராசிக்காரர்கள் பிறந்ததுமே தலைவர்களாக உருவாக்கப்பட்டவர்கள் என்று கூட சொல்லலாம், மிகையாகாது. இவர்களிடம் இருக்கும் இயற்கையான தலைமைத்துவ குணம், தன்னம்பிக்கை, முடிவெடுக்கும் திறன், இவையெல்லாம் சேர்ந்து இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. ஒரு வேலை தொடங்கினால் அதை முடிக்கும் வரை ஓய்வெடுக்காத உறுதி இவர்களுக்கு உண்டு. மற்றவர்கள் தயங்கும் இடத்தில் இவர்கள் துணிந்து செயல்படுவார்கள். அதனால்தான் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடையக்கூடியவர்கள் இவர்களே. இவர்களின் மனதில் தோன்றும் ஒரு எண்ணமே அவர்களை முன்னேற்ற பாதையில் தள்ளி செலுத்தும் சக்தியாக மாறுகிறது. இவர்களை வெல்ல முடியாது என்று பலர் உணர்ந்தாலும் இவர்களை நேசிக்காமல் இருக்க முடியாது. அதுதான் இவர்களின் கவர்ச்சி. மேசம் ராசிக்காரர்களின் குணநலங்களை ஆராய்ந்தால் அவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள் என்பதை முதலில் சொல்ல வேண்டும். மனதில் என்ன இருக்கிறதோ அதை நேராக சொல்லும் பழக்கம் இவர்களிடம் அதிகம். இது சில சமயம் மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இவர்களின் உள்ளம் தூய்மையானது என்பதில் அந்த எந்த மாற்றமும் இல்லை. இவர்களுக்கு பொய், தந்திரம், பின்னாலிருந்து தாக்குதல் போன்றவை பிடிக்காது. நேருக்கு நேர் போராடி வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் அடையாளம். அதனால்தான் சில சமயம் எதிரிகளை உருவாக்கி கொள்வார்கள். அதனால் அதே நேரத்தில் உண்மையான நண்பர்களையும் சம்பாதிப்பார்கள். இவர்களின் வாழ்க்கை முறையை பார்த்தால் அமைதியாக இருக்க முடியாதவர்கள். எப்போதும் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். சவால்கள் இல்லாத வாழ்க்கை இவர்களுக்கு சலிப்பை உண்டாக்கும். புதிய விஷயங்களை முயற்சி செய்யும் ஆர்வம் இவர்களிடம் அதிகம். இதனால்தான் தொழில், வியாபாரம், விளையாட்டு போன்ற துறைகளில் அதிக வெற்றிகளை பெற முடியும். ஆனால் ஒரு குறை என்னவென்றால் சில நேரங்களில் அவசரமாக முடிவெடுப்பது. இந்த அவசரம்தான் இவர்களுக்கு சில தடைகளை உருவாக்கும். மேசம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் மிகவும் தீவிரமானவை. யாரை நேசித்தாலும் முழு மனதோடு நேசிப்பார்கள். ஆனால் அதே சமயம் அவர்களிடம் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். அவர்கள் விரும்பும் அன்பும் கவனமும் கிடைக்கவில்லை என்றால் உடனே மனம் புண்படும். கோபம் சீக்கிரம் வரும், ஆனால் அதே வேகத்தில் மறையும். இதனால் அவர்களுடன் வாழ்பவர்கள் இவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் மேசம் ராசிக்காரர்கள் சம்பாதிக்கும் திறன் அதிகம். பணம் சம்பாதிக்க எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள். ஆனால் சேமிப்பில் சற்றே கவனம் தேவை. சில நேரங்களில் விருப்பம் வந்தவுடன் செலவு செய்வார்கள். இதை கட்டுப்படுத்தினால் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறும் வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டு. மேசம் ராசிக்காரர்கள் என்பது ஒரு சக்தி. அவர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை உயிரோட்டமாக மாற்றக்கூடியவர்கள். வாழ்க்கையை சாதாரணமாக வாழ மாட்டார்கள். அதனை வெற்றி, சவால், உற்சாகம் ஆகியவற்றால் நிரப்புவார்கள். அவர்களை சரியாக புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமாக மாறுவார்கள். அதே போலதான் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முக்கியமான ஆபத்துகள் மறைந்து கிடைக்கும். இவர்களின் மிகப்பெரிய பலமே அதாவது தைரியம், வேகம், உடனடி முடிவெடுக்கும் குணம் சில நேரங்களில் அவர்களுக்கு எதிரியாக மாறிவிடும். யோசிக்காமல் ஒரு முடிவை எடுப்பது, பிறகு அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். குறிப்பாக தொழில், பணம், உறவுகள் போன்ற விஷயங்களில் இந்த அவசர முடிவுகள் பெரிய சிக்கல்களை உருவாக்கும். சில சமயம் நம்பிக்கைகளை தவறான மனிதர்களிடம் வைப்பது இவர்களின் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை ஏற்படுத்தும். நான் செய்தது சரிதான் என்ற பிடிவாதம் காரணமாக நல்ல வாய்ப்புகளை இழக்கும் நிலை வரும். இதுவே இவர்களின் மறைமுக ஆபத்து. வெளியில் எதிரி இல்லாத போதும் உள்ளேயே உருவாகும் அவசரம்தான் அவர்களை தடுக்கும் சக்தியாக இருக்கும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க மேசம் ராசிக்காரர்கள் சில முக்கியமான மாற்றங்களை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். முதலில் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுத்தாலும் குறைந்தது ஒரு முறை ஆழமாக யோசிக்க வேண்டும். நான் இப்போது எடுக்கிற இந்த முடிவு நாளைக்கு என்ன விளைவு தரும் என்ற கேள்வியை மனதில் கேட்பது இவர்களுக்கு மிகவும் உதவும். மேலும் கோபத்தை கட்டுப்படுத்துவது இவர்களுக்கு மிக முக்கியம். கோபம் வந்த உடனே பதில் சொல்லாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தால் பல பிரச்சனைகள் தானாகவே தவிர்க்கப்படும். நம்பிக்கை வைக்கும் முன் அந்த மனிதரை சற்று நேரம் கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் ஒரே மாதிரி நம்புவது இவர்களுக்கு தீங்காக மாறும். இதை கடைபிடித்தால் இவர்களின் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறும். இவர்களுக்கு உகந்த பரிகாரங்கள் பற்றி பார்க்கும் போது சில ஆன்மீக வழிகள் இவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் அல்லது ஆஞ்சநேயரை வழிபடுவது இவர்களுக்கு மிகுந்த பலன் தரும். சிவன் ஆலயத்திற்கு சென்று பாலாபிஷேகம் செய்வதும் நல்லது. ஓம் அங்காரகாய நமக என்ற மந்திரத்தை தினமும் ஜபித்தால் மன அமைதிகள் கிடைக்கும்.
சிவப்பு நிறம் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதால் சில முக்கியமான நாட்களில் சிவப்பு நிற உடைகளை அணிவது நல்ல பலனை தரும். மேலும் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று, இவர்களின் வாழ்க்கையில் தடைகளை குறைக்கும். மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் மிகப்பெரிய ரகசியம் ராஜயோகம். இவர்களுக்கு ஆரம்ப வாழ்க்கையில் சவால்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சவால்கள் தான் இவர்களை வலுவாக மாற்றும். 28 வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தொடங்கும். அதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அதன் பிறகு வெற்றியாக மாறும். திடீரென உயர்வு, சமூகத்தில் மதிப்பு, பணவரவு இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் வரக்கூடியவை. ஒரு முறை உயர்ந்தால் மீண்டும் கீழே வராமல் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டங்களை பார்த்தால் மேசம் ராசிக்காரர்கள் தாமதமாக கிடைத்தாலும் பெரியதாக கிடைக்கும் வகையைச் சேர்ந்தவர்கள். தங்கம், நிலம், வியாபாரம், அரசாங்க வேலை போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகளும் இவர்களின் வாழ்க்கையில் தோன்றும். இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 9, 18 போன்றவை. செவ்வாய், ஞாயிறு நாட்கள் இவர்களுக்கு சிறப்பான பலனை தரும். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதராக இல்லாமல் ஒரு முன் உதாரணமாக மாறும் சக்தி இவர்களுக்காக உள்ளது. அந்த வகையில் மேசம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை என்றாலே அது சாதாரணமாக இருக்காது. அது தீ போல இருக்கும். யாரை காதலிக்கிறார்களோ அவர்களை முழு மனதோடு முழு உயிரோடு நேசிப்பார்கள். இவர்களின் காதல் மிகவும் நேரடி, எந்த போலித்தனமும் இல்லாதது. நான் உன்னை விரும்புகிறேன் என்ற உணர்வை மறைக்க மாட்டார்கள். ஆனால் இதே நேரத்தில் இவர்களின் காதலில் ஒரு ஆபத்தும் இருக்கும். அதிகமான எதிர்பார்ப்பு. அவர்கள் கொடுக்கும் அன்புக்கு சமமான அன்பு திரும்ப கிடைக்கவில்லை என்றால் உடனே மனம் புண்படும். சில நேரங்களில் பாசிசிவ், அதாவது அதிக உரிமை உணர்வு அதிகமாகவே இருக்க வேண்டும். அதனால்தான் இவர்களுடன் காதலில் இருப்பவர்கள் பொறுமையும் புரிதலும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, மேசம் ராசிக்காரர்கள் உண்மையாகவே காதலித்தால் வாழ்க்கை முழுவதும் அந்த ஒருவருக்காகவே நிற்பார்கள். திருமண வாழ்க்கை இவர்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாகவே இருக்கும். ஆரம்பத்தில் சில சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வருவது சாதாரணம். காரணம் இவர்களின் ஆதிக்கம் செலுத்தும் குணம். என் வழி தான் சரி என்ற எண்ணம் சில நேரங்களில் வாழ்க்கை துணையுடன் மோதலை ஏற்படுத்தும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் உள்ளுக்குள் மிகவும் பாசமானவர்கள். சண்டை போட்டாலும் அந்த சேம் நாளே சமாதானம் ஆகிவிடுவார்கள். இவர்களுக்கு சரியான துணை கிடைத்தால் திருமண வாழ்க்கை மிகவும் உறுதியானதும் சுகமானதுமாகவே மாறும். குறிப்பாக இவர்களை புரிந்து கொண்டு அவர்களின் கோபத்தையும் வேகத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒருவரை தேர்வு செய்தால் வாழ்க்கை செம்மையாக செட்டாகிவிடும். எந்த ராசியுடன் பொருத்தம் அதிகம் தெரியுமா? மேசராசிக்காரர்களுக்கு சிம்மம், தனுசு போன்ற தீ ராசிகளுடன் நல்ல பொருத்தம் இருக்கும். அதே போல துலாம் ராசியுடன் ஒரு ஈர்ப்பு பேலன்ஸ் இருக்கும். ஒருவரின் குறையை மற்றவர் சரி செய்யும் வகையில் கும்ப ராசிக்காருடன் சிந்தனை ரீதியாக நல்ல இணைவு இருக்கும். ஆனால் ரிஷபம், கடகம் போன்ற ராசிகளுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கலாம். காரணம் அவர்களின் மெதுவான மற்றும் உணர்ச்சி சார்ந்த அணுகுமுறை. ஆனாலும் இது எல்லாம் முழுமையான விதி இல்லை. புரிதலும் பொறுமையும் இருந்தால் எந்த ராசியுடனும் நல்ல வாழ்க்கை அமைய முடியும். தொழில் மற்றும் வியாபாரம் என்றால் மேசராசிக்காரர்கள் போன் லீடர்ஸ். ஒருவரின் கீழ் வேலை செய்வதை விட நாங்களே தலைவராக இருப்பதையே விரும்புவார்கள். போலீஸ், ஆர்மி, ஸ்போர்ட்ஸ், பிஸ்னஸ், பொலிட்டிக்ஸ் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. சவால்கள் இருக்கும் இடமே இவர்களுக்கு பிடிக்கும். ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள். அதனால்தான் வியாபாரத்தில் பெரிய வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது பேஷன்ஸ். சில நேரங்களில் உடனடி ரிசல்ட் கிடைக்கவில்லை என்றால் விட்டுவிடும் மனநிலை வரலாம். அதை கட்டுப்படுத்தினால் அவர்கள் தொடங்கும் எந்த விஷயமும் பெரிய அளவில் வளர்ந்துவிடும். மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையில்லை. அது ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்கும். சவால், காதல், கோபம், வெற்றி, தோல்வி எல்லாமே ஃபுல் இன்டென்சிட்டியில் இருக்கும். அதிலும் முக்கியமாக மேசம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் நல்ல அமைப்புகளை கொடுக்கும். சிறிய சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள், சிக்கல்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். பதட்டமான நிலைமை, கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாகவே மாறும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாகவே நீங்கும். சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் எல்லா விஷயங்களிலும் ஏற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படும். கடந்த காலத்தில் திருமண அமைப்பில் ஏமாற்றமடைந்த இளைய பருவத்திற்கு சுப விஷயங்கள் கை கொடுக்கும் தன்மை உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பொருளாதார பிரச்சனைகள் இருப்பவர்கள் கடன்களை அடைக்கும் சூழலும் கடனை சமாளிக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். பணவரவு நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். மேச ராசியினருக்கு நவக்கிரகத்தில் இருக்கும் வழிபாடு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்திற்கு ஒருமுறை சென்று நவக்கிரகத்தை சுற்றி வந்து அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். முதுகு தண்டுவடம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். பெரியவர்கள் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் நீங்கும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும்.
பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரும் யோகங்கள் உண்டாகும். நல்ல லாபங்கள் ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். பணவரவு உண்டாகும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரும் யோகங்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை பேசி தீர்த்து சமாதானம் செய்து கொள்வதும் நல்லது. திடீர் திட்டங்களை போடுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். பணவரவு ஏற்படும். கடன்களை எல்லாம் அடுத்தடுத்து அடைத்து முடிப்பீர்கள். திடீர் திருப்பங்கள் ஏற்படும். ஆசுவாசமாக இருப்பீர்கள். கடந்த 10-12 ஆண்டுகளாக தொந்தரவு அனுபவித்து வந்திருந்தவர்கள் இனிமேல் சந்தோஷமாக இருப்பீர்கள். உடற்பயிற்சி நன்றாக செய்வீர்கள். உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் இனி அடுத்தடுத்து நடக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் நீங்கும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினருக்கு பெயர் புகழ் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சாதம், எலுமிச்சை ஊறுகாய் தானமாக கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. முதுகு தண்டுவடம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. நவக்கிரகத்தில் இருக்கும் குரு வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக இந்த மாத தொடக்கத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் நன்மைகள் பெருகும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். சுப காரியங்களுக்காக செலவு செய்ய நேரிடும். ஆன்மீக பயணங்கள் மன அமைதிகளை தரும். ஏனென்றால் மேசராசிக்கு விரயஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் கூடி உள்ளதால் உங்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலமாக அமையப் போகிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறும். நல்ல வேலை கிடைக்கும். ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் தேடி வரும். சந்திராஷ்டம நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். விபரீத ராஜயோகம் தேடி வரப்போகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் சூரியன் மீன ராசிக்கு செல்லும் இந்த பெயர்ச்சி மேசராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் கலவையான பலன்களை தரலாம். ஆனால் காலப்போக்கில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும். வெளிநாட்டு பயணங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். வருமானத்தை அதிகரிக்கும். புதிய வழிகள் உருவாகலாம். கடந்த காலத்தில் கொடுத்திருந்த கடன் தொகையை திரும்ப பெறும் வாய்ப்புகள் உள்ளது. அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். ஏனென்றால் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் பொற்காலத்தின் தொடக்கமாக இருக்கப் போகிறது. அவர்களின் 2வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகிறது. இதனால் அவர்களின் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இது அவர்களின் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றிகளை கொடுக்கும் காலமாக இருக்கும். வேலையில் இருப்பவர்கள் அவர்களின் துறையில் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். அவர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் முழு ஆதரவை பெறுவார்கள். அதன் மூலம் வெற்றிகளை அடைவீர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பும் வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்களின் நீண்ட கால இலக்குகளை அடைய முடியும். வியாபாரிகளுக்கு சில பெரிய ஆர்டர்கள் அவர்களை தேடி வரும். உடல்நிலை திருப்திகரமாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு அவர்களுக்கு பொருத்தமான துணை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. காதல் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் வரும். இது பொதுவான வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலகட்டங்களில் ஒன்றாகவே இருக்கும். மேலும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். இலக்கை வெற்றிகரமாக அடைவீர்கள். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை காண்பார்கள். முதலீடுகளிலிருந்து எதிர்பாராத அளவில் லாபங்கள் கிடைக்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது. அதே போலதான் செலவு செய்யும் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வேலையில் இந்த ராசிக்காரனின் முக்கியத்துவம் மற்றும் செல்வாக்கு கணிசமாக குறையும் வாய்ப்புகள் உள்ளன. உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் நீங்கள் அவமதிக்கப்படுவீர்கள் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. தந்தையின் உடல்நிலை கவலையை ஏற்படுத்தும். வேலையில் தவறு செய்து அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகும் வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் குறையும். லேசான நோய் ஏற்படும். சில உறவினர்கள் கெட்ட செய்திகளை பரப்ப வாய்ப்புகள் உள்ளது. செலவுகள் அதிகரிக்கும். ஏனென்றால் மேச ராசிக்காரர்களுக்கு குரு 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி நிதிநிலை முன்னேற்றம் காணப்படும். தொழில் மற்றும் வணிகத் துறையிலும் முன்னேற்றமான மாற்றங்கள் நிகழலாம். அது மட்டுமில்லாமல் மீன ராசியில் உருவான சனி சுக்கிரன் இணைவு மேச ராசியின் 12ஆம் வீட்டில் அமைந்து தனயோகம் தருகிறது. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில் சிறப்பான முன்னேற்றம். எதிர்பாராத பணவரவு வாய்ப்புகள். நீண்ட நாள் நிலுவையிலிருந்த காரியங்கள் நிறைவு. செல்வ சேமிப்பு அதிகரிப்பு. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரம். வணிகர்களுக்கு புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மிகுந்த சாதகமாக அமைகிறது. அதிர்ஷ்டம் முழுமையாக கை கொடுத்து பல நல்ல மாற்றங்கள் நிகழும் காலமாக இது இருக்கும். நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த வேலைகள் நிறைவேறும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். திட்டங்கள் வெற்றிகரமாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம். தம்பதியரிடையே உறவு வலுவடையும். இந்த காலம் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு தரும் பொற்காலமாகவே அமையும். அடுத்ததாக புதாத்திய ராஜயோகம் 11வது வீடான லாபஸ்தானத்தில் உருவாகிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும். கடன் உதவி தேடியவர்களுக்கு சரியான நேரத்தில் நிதி உதவி கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். உடல்நலக் குறைவு நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். சமூக அந்தஸ்து உயரும். சகோதரர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும்.
மேலும் இந்த பெயர்ச்சி மேச ராசிக்காரர்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும். சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. திடீர் பணியிட மாற்றம் ஏற்படலாம். கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் பண விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம். கடன் வாங்குதல் மற்றும் கடன் கொடுத்தல் தவிர்க்கப்பட வேண்டும். அதே போலதான் மேசம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நவக்கிரகத்தில் இருக்கும் குரு வழிபாடு அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்திற்கு ஒரு முறையாவது சென்று அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். முதுகுத்தண்டு விடம் தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வதும் நல்லது. நிறைய சுப விரயங்கள் ஏற்படும். ஒரு மாதிரியான பதட்டம் கஷ்டங்கள் காணப்படும். பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஏற்றம் காணப்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பணவரவில் இந்த பாதிப்புகள் நீங்கும். சிறு சிறு தடைகள் வந்தாலும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய யோகங்கள் உண்டாகும். வாரத்தின் தொடக்கம் மிகுந்த பாசிட்டிவாக இருக்கும். இடமாற்றங்கள் உண்டாகும். வீட்டில் சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரியவர்களால் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். பாகிஸ்தானத்தில் சந்திரன் அமரும் போது வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பெண்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் மாற்றங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆண்களுக்கு வியாபாரத்தில் இணக்கங்கள் ஏற்படும். மேலும் இதையெல்லாம் தாண்டி புதன் வக்ரமாக இருப்பதால் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் தவறான கம்யூனிகேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷம் 80%, பொருளாதாரம் 90% அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் மேசம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மறைந்த பலவீனம் என்ன என்றால் அவர்கள் வெளியில் காட்டும் தைரியத்திற்கு பின்னால் இருக்கும் நெஞ்சின் மென்மை. அவர்கள் எனக்கு யாரும் தேவையில்லை என்று தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். யாராவது அவர்களை புறக்கணித்தால் அல்லது அவர்களின் மதிப்பை உணராமல் நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு ஆழமாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த வழியை அவர்கள் வெளியில் காட்ட மாட்டார்கள். இதனால் என்ன ஆகுது தெரியுமா? உள்ளுக்குள் தாங்கி கொண்டு போகும் இந்த உணர்வுகள் ஒரு நாள் கோபமாக வெடிக்கும். அந்த வெடிப்பு தான் பல நல்ல உறவுகளை கூட பாதிக்கும். இதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததுதான் அவர்களின் மிகப்பெரிய சிக்கல். மேசராசிக்காரர்கள் பற்றி யாரும் சொல்லாத உண்மை, அவர்கள் ஆரம்பத்தில் எப்போதும் வேகமாக ஓடுவார்கள். ஆனால் சில சமயம் முடிவுக்கு வருவது முன்பே சோர்ந்து விடுவார்கள். ஆரம்பம் அதிகம், ஆனால் ஃபேஷன்ஸ் குறைவு. அதனால்தான் சில நல்ல வாய்ப்புகள் கைக்கு வந்தும் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போகும். மேலும் நான் தான் சரி என்ற எண்ணம் அவர்களை சில நேரங்களில் தனிமைப்படுத்தும். அவர்களுடன் இருந்தவர்களே விலகும் நிலை வரலாம். ஆனால் ஒரு விஷயம், அவர்கள் உண்மையில் கெட்டவர்கள் இல்லை. அவர்கள் சிம்ப்ளி டூ இன்டென்ஸ். அந்த இன்டென்சியை பேலன்ஸ் பண்ணினால் அவர்கள் வாழ்க்கை செம்ம லெவலுக்கு போய்விடும். மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்னா அவர்களுடைய எனர்ஜியை சரியான வழியில் சேனல் பண்ணணும். அதுக்கு முதலில் தேவை டெய்லி ஹேபிட்ஸ். காலை எழுந்தவுடனே மொபைல் பார்க்கும் பழக்கம் இருந்தால் அதை குறைக்கணும். அதற்கு பதிலாக 5-10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து அந்த நாள் என்ன செய்யணும் என்று மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அவர்களுக்கு கிளாரிட்டியை கொடுக்கும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஓட்டம், ஜிம், யோகா ஏதாவது இருந்தாலும் சரி. மேசராசிக்காரர்களின் உடம்புல இருக்கும் அந்த அதிகமான சக்தி வெளியேறணும். இல்லை என்றால் அது கோபமாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் மாறும். தினமும் குறைந்தது 1 மணி நேரம் உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணினா முழு நாள் பாசிட்டிவாகவே இருக்கும். அதே போல சக்ஸஸ் ரூட்டீன் பற்றி சொன்னால் மேசம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தொடங்குவதில் கில்லாடி, ஆனால் அதை முடிக்க டிசிப்ளின் தேவை. அதனால் 3 டாஸ்க் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 முக்கியமான வேலைகளை மட்டும் தேர்வு பண்ணி அதை முடிக்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்ய முயற்சி பண்ணாதீர்கள். அது ஃப்ரஸ்ட்ரேஷன் மற்றும் தரும். இன்னொரு முக்கியமான ரூட்டீன், இரவு தூங்குவதற்கு முன் அந்த நாள் என்ன செய்வீர்கள், என்ன தவறு நடந்தது, நாளைக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் என்று 5 நிமிடம் ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்மால் ஹேபிட் தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். மேசம் ராசிக்காரர்களுக்கு மணி ஹேண்டிலிங் ரொம்ப முக்கியமான லெசன். சம்பாதிப்பது அவர்களுக்கு ஈஸி, ஆனால் சேமிப்பது தான் சேலஞ்ச். அதனால் ஒரு சிம்பிள் ரூல், எவ்வளவு வந்தாலும் 20% சேவ். இதை ஹேபிட் ஆக்கிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் பெரிய டென்ஷன் இருக்காது. இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் குறைக்கணும். இப்போவே வேண்டுமா அல்லது பிறகு வாங்கலாமா என்று கேட்கும் ஹேபிட் டெவலப் பண்ணுங்க. இது ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்னும் ஒரு முக்கிய மறைந்த உண்மை என்னவென்றால் அவர்கள் வெளியில் எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள் சில நேரங்களில் மிகுந்த குழப்பத்தில் இருப்பார்கள். ஒரு வழியில் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்த பிறகும் அந்த முடிவு சரியா தவறா என்ற சந்தேகம் அவர்களை வாட்டும். ஆனால் அந்த சந்தேகத்தை யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டார்கள். இதனால் அவர்கள் சில நேரங்களில் தனிமைகளையும் அனுபவிப்பார்கள். இந்த தனிமை உணர்வு அதிகரித்தால் அவர்கள் எதையும் சரியாக செய்ய முடியாத நிலைக்கு செல்ல வாய்ப்புகள் உள்ளது. அதனால்தான் அவர்கள் மனதிற்குள் இருக்கும் எண்ணங்களை ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்.
மேசம் ராசிக்காரர்களின் இன்னொரு ரகசியமான பலவீனம், அவர்கள் மிக வேகமாக நம்புகிறார்கள். அதே வேகத்தில் நம்பிக்கையை இழக்கவும் செய்கிறார்கள். ஒருவரை நம்பினால் முழு மனதோடு நம்புவார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் அந்த மனிதரை ஏற்க மாட்டார்கள். இந்த குணம் சில நேரங்களில் நல்லதுதான், ஆனால் சில உறவுகளை முற்றிலும் இழக்கவும் காரணமாகும். அதனால் ஒருவரின் தவறை உடனே முடிவு செய்து விடாமல் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரும். மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஒரு முக்கியமான நடைமுறை தேவை. அது அமைதி, பயிற்சி. தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து சுவாசத்தை கவனிப்பது மனதில் ஓடும் எண்ணங்களை சற்று தணிக்கும். இதனால் அவர்களின் கோபம் குறையும், முடிவெடுக்கும் திறன் தெளிவாகும். மேலும் இயற்கையை அணுகுவது இவர்களுக்கு மிகப்பெரிய மருந்து. மரங்கள், காற்று, நீர் ஆகியவற்றுடன் சில நேரம் செலவழித்தால் அவர்களின் மனம் தானாகவே அமைதியாகவே மாறும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றிகளை அதிகரிக்கும் இன்னொரு முக்கியமான வழி ஒழுங்கு. அவர்கள் எதை செய்தாலும் ஒரு ஒழுங்கு கொண்டு செய்தால் அதை செயல் வெற்றியாக மாறும். காலையில் எழும் நேரம், உணவு, வேலை, ஓய்வு எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடு இருந்தால் அவர்கள் வாழ்க்கை மிக வேகமாக முன்னேறும். ஒழுங்கில்லாத வாழ்க்கை அவர்களின் சக்திகளை வீணாக்கும். சரி, அதிர்ஷ்ட ராசிகள், கிரக பலன்கள், பரிகாரங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.